ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 7வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு ஷென் ஹுவாஷியை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இப்போ ஷென் ஹுவாஷி 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டு, பரவாயில்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறதுல உன்னை யாரும் மிஞ்சவே முடியாது, உன் வேலைக்கார பொண்ணு ஒரு வேலை கொண்டு போட்டிருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஹுவாஷி பாக்குறா. அவளை கண்டிப்பா அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவளை தேடி யாராவது வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போகும்போது யாராவது உங்களை வாட்ச் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருந்தது. தனியா போனா உங்களால வேலையை செய்ய முடியாது. உங்களுக்கும் ஒரு கம்பெனி தேவைப்படுது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு ஷென் கேக்குறான். ஏன்னா நீங்க என்னோட வேலைக்கார பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதனால நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அந்த பொண்ணு உனக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு ஷென் கேக்குறான். அவன் எனக்கு வேலைக்கார பொண்ணா வேணா பதவியில இருக்கலாம், உண்மையாவே எனக்கு இருக்கிற ஒரே குடும்பம் அவதான், அவனோட தங்கச்சி மாதிரி, சத்தியமா நான் அவளை சாக விட மாட்டேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்ல, அந்த பொண்ணு மேல இவனுக்கு இவ்வளவு பாசமா அப்படின்னு ஷென்னுக்கே ஒரு மாதிரி டச் ஆயிருது. பரவாயில்ல, கொஞ்சம் அவன் மேலேயாவது பாசம் இருக்கு போல அப்படின்னு. உனக்கு அந்த சூதாட்டம் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். கொஞ்சமா தெரியும் அப்படின்னு ஹுவாஷி சொல்ல, நாளை காலை என்னோட ஸ்டடிக்கு வந்துரு, உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஷென் அன்னைக்கு நைட்டு தூங்க போயிடுறான். ஹுவாஷி ஹாப்பி ஆயிடுறா. நேரா கிளம்பி என்னோட ஸ்டடிக்கு வந்துடுறா. அடுத்த நாள் காலையில உட்காந்து ரொம்ப நேரமா நம்ம ஷென்னு ஒவ்வொரு ரூல்ஸா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்தோட தலைவன் யாரு தெரியுமா? இந்த மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தானே, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ். ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் தான் அந்த ஒட்டுமொத்த கேம்பிளிங் ஹவுஸுக்குமே தலைவனா இருக்கான். அவனோட கள்ள பணத்தை அங்க பரப்பி விடுறாங்கிற விஷயத்தெல்லாம் ஷென்னு சொல்லாம மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். நீ தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்த அப்படின்னா, ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டே இருக்காளா அப்படின்னு அவனே உங்களை விளையாடுறதுக்கு டைரக்டா வருவான். அப்ப அவனை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நீ அவன் கூட விளையாடிட்டு இருந்த அப்படின்னா எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். உன்னால முடியுமான்னு கேட்க, என்னால முடியுமே, இங்க பாருங்க நான் விளையாடுறேன் அப்படின்னு நிறைய தான் விளையாடி காட்டுறா. நான் அடுத்தடுத்து நல்லா விளையாடினதால இப்போ உங்களால ஒரு 5 போட்டா மட்டும் தான் வின் பண்ண முடியும், வேற எந்த நம்பர் போட்டாலும் நீங்க தோத்து போயிருவீங்கன்னு சொல்ல, ஷென் உடனே சிரிச்சுட்டே அந்த சோழியை குலுக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா 5 வந்து விழுது. எப்படி உங்களுக்கு 5 வந்து விழுந்துச்சு? ஏதாவது அதிர்ஷ்டமா இருக்கும், மறுபடியும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹுவாஷி கேக்குறா. மறுபடியும் ஆரம்பிச்சாலும் மறுபடியும் ஷென்னுக்கு 5 வருது. இது எப்படி, ஏதாவது கேம்பிளிங் பண்றீங்களா என்ன வச்சு? இதுல ஏதாவது கல்பிரிட் தானே இருக்கா அப்படின்னு ஹுவாஷி அடுத்தடுத்து கேள்வி கேட்க ஷென்னு பாக்குறான். குறுக்கு வழி இல்லாம யாராலையும் இவ்வளவு பெரிய கேம்பிளிங் ஹவுஸ கட்டி இருக்கவே முடியாது. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இதுல இருக்கிற சொல்லல்ற ஒவ்வொரு சத்தமும் நமக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லி தரும். அந்த சத்தத்தை நீ காதுல வாங்கணும், காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹுவாஷி அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு கூட ஒவ்வொரு தடவையும் அதை குளுக்கும் போது என்ன மாதிரி சத்தம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் மறுபடியும் அவனோட ஸ்டடிக்கு வந்துடுறா. இவன் அந்த குளுக்குன்னு குளுக்குறத பார்த்துட்டு ஷென்னு பாக்குறான். இவ்வளவு வேகமா கையில ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டா விரல்ல மட்டும் தான் ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவ பக்கத்துல வந்துட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். வாஷி பாக்குறா, உண்மையாவே அவன் நல்ல பையன் தானா, இவ்வளவு அட்டென்டிவா இருக்கானேன்னு லைட்டா அவளே ஒரு செகண்ட் மயங்கி போயிடுறா. இப்ப இருக்கிற உன்னோட நிலைமையை வச்சு மத்த சாதாரண ஆளுங்களை எல்லாம் உன்னால ஈஸியா ஜெயிச்சிட முடியும். ஆனா உன்கிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னா உன் கண்ணு அப்படின்னு சொல்ல, ஏன்னா மாஸ்க் போட்டா எல்லாமே மறைஞ்சிரும், கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும் அப்படின்னு ஹுவாஷி கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறா. மத்த எல்லா கேம்லர்ஸையும் பார்க்கும்போது அவங்க கண்ணுல ஒரு பெரிய பேராசை இருந்திருக்கு. என் கண்ணுலயே இந்த பேராசை இருக்கு, இந்த ஜெயிப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப நல்லா விளையாடுறவங்க கண்ணுல இந்த பேராசை இருக்க கூடாது, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கணும், ரொம்ப அலூஃபா இருக்கணும், கரெக்டா அப்படின்னு அவ கேட்க, கரெக்ட், உன் கண்ணுல எப்பவுமே அதை காட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம உன்கிட்ட வருவான் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், அப்போ நீ என்ன மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணல, அந்த மாதிரி நீயும் அவன்கிட்ட மயக்கி பேசு அப்படின்னு சொல்ல ஹுவாஷியை பாக்குறா. நான் அவனை அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட ட்ரையே பண்ணலையே, அது உங்க கற்பனையா இருக்கும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட மயங்கிட்டீங்க போல, எனக்கு நீங்க வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி ஹுவாஷி நேரா உள்ள போயிடுறா. நம்ம ஷென் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹுவாஷியும் நம்ம ஷென்னும் அந்த கேம்பிளிங் கிளப்புக்கு கிளம்பி ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு போட் வழியா நம்ம போறோம், அப்பதான் பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம விளையாட போற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாஸ்கையும் கொடுத்துடுறான். ஃப்ரண்ட் கேட் வழியா நம்ம நுழையணும் இன்னைக்கு, ஏன்னா நேத்து நம்ம திருட்டுத்தனமா போனோம், இன்னைக்கு ரொம்ப கெத்தா முன்னாடி போகணும், அப்பதான் நம்மளை பத்தி யாராவது விசாரிச்சா கூட அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நீ கேள்விப்பட்டிருப்போம் நாட்டுல இருக்கும் போது இந்த நாடு ரொம்ப வெல்த்தியான நாடு அப்படின்னு. ஆனா மக்கள்லாம் நார்மலா எல்லா நாட்டிலயும் இருக்க மாதிரிதான் இருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு சில பேர் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் ஒரு ஆளு. ஏன்னா எக்கச்சக்கமா ஃபேக் மணியை உள்ள கடத்தி அவன் நிறைய காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கான். அது சரிப்பட்டு வராது, நாட்டு மக்கள் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கதைய சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கான். வாஷி உள்ள போய் அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறா. வர அத்தனை பேரும் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 பேர் வராங்க, 10 பேருமே வாஷி கிட்ட தோத்துடுறாங்க. என்ன பொண்ணுப்பா இது அப்படின்னு அவளோட பேர் அந்த கிளப் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த நேரத்துலதான் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் மாஸ்க் போட்டு வரான். அவன் வரத நம்ம ஷென்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அவன் இடுப்புல இருக்கிற சங்கிலி கோத்துல தான் அந்த ஜேடு கீ இருக்குல்ல, அது தொங்கி
தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டுமே நம்ம ஷென்னு லைட்டா ஹுவாஷிக்கு சிக்னல் கொடுக்குறான். ஹுவாஷி ஓகே அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு அங்க ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வரான். எல்லாருமே தோத்து போயிட்டீங்க, வேஸ்டா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என் கூட ஒரு 2 கேம் விளையாடி பார்க்கலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேட்க, சரி ஓகே போனா போது விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. இங்க அந்த செகண்ட் பிரின்ஸோட வீட்ல நம்ம தேர்ட் பிரின்ஸை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நேத்து காட்டினாங்கல்ல, அந்த பையன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். டே ஏண்டா எப்ப பாரு கவர்மெண்ட்ல எந்த ஆசையும் இல்லாத மாதிரி இருக்க, நீ வேற ரொம்ப பாவப்பட்டவன், உங்க அம்மா ஒரு சாதாரண வேலைக்கார லேடி, அதனால உன்னால தனியா இருந்து சமாளிக்க முடியாதுடா. இங்க பாரு அண்ணன் கூட நம்மளால போட்டி போடணும்னா நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கணும், நீயும் நானும் ஒரே டீம் ஆயிடலாமான்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்ட் பிரின்ஸ் சொல்றான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா, நீங்க அந்த கிளப்புக்கு உடனே வருவீங்களா, உங்களுக்கு ஷென்னு சொல்லிவிட்டாருன்னு தகவல் வருது. உடனே செகண்ட் பிரின்ஸ் பாக்குறான். என்ன விஷயம் தெரியல, இங்க வாடா நம்மளும் கிளம்பி போலாம், ஷென்னோட அசிஸ்டன்டே இங்க வந்திருக்காருன்னா அந்த கிளப்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அர்த்தம், வா போலாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட வேற வழியே இல்லாம தேர்ட் பிரின்ஸ் கிளம்புறான். எனக்கு இந்த கோர்ட் விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, என்ன கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கூட உட்காந்துட்டு விளையாடும் போது நம்ம ஹுவாஷி தோத்து போயிடுறா ஃபர்ஸ்ட் கேம்லயே. சரி ஓகே மறுபடியும் விளையாடலாமா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தடவை வாலண்டியரா ஜெயிக்கிறா, ஒரு தடவை தோத்து போயிடுறா. இங்க காசெல்லாம் எனக்கு வந்து போர் அடிச்சு போயிருச்சு, எனக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும், உங்க இடுப்புல தொங்குதே அந்த ஜேடு செயின், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பெட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அவ்வளவுதானே அப்படின்னு அதை எடுத்து பெட்டு வச்சிடுறான். இதை எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் ஹுவாஷிக்கு, லக்ல கூட தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எதுல பெட் கட்டுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அவ பக்கத்துல வந்துட்டு நம்ம ஷென்னு நிக்கிறான். ஷென்னு நின்னுட்டு அதுல எதுல போடணும் அப்படின்னு அவளுக்கு லேசா சொல்றான். பெருசுல பெட் கட்டணுமா சின்னதுல கட்டணுமா அப்படின்னு. அவன் லைட்டா அப்படி தாவங்கட்டைய சொரிஞ்சா அது வந்து பெருசு அப்படின்னு ஹுவாஷி சொல்லிடுறா. அதே மாதிரி பெரிய தாயக்கட்டை விழுந்திருக்கு, வின் பண்ணிடுறா நம்ம ஹுவாஷி. அந்த டோக்கன் இவ பக்கத்துல வந்துருச்சு. சரி ஓகே இதுக்கும் மேல வின் பண்ணலாம், நான் தோத்த எல்லாத்தையும் ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹுவாஷி மறுபடியும் குலுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவ கையில இருக்கிற மச்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. என்ன மாதிரி கையும் வெள்ளன்னு இவ்வளவு அழகா இருக்கு, அதுல இவ்வளவு அழகா ஒரு மச்சம் இருக்கு, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளவு எப்படியாவது அடையணும் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இதையோ தாட்ல இருக்கும்போது அந்த பக்கமா வர ஷென்னு அதே மாதிரியே ஒரு ஜேடி டோக்கனை அவன் ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கான். அந்த டோக்கன் அங்க வச்சுட்டு அங்க இருக்கிற டோக்கனை அவன் எடுத்துட்டு போயிடுறான். வாஷி பாத்துட்டே இருக்கா. விறுவிறுன்னு கிளம்பி நேரா நம்ம ஷென் அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க இருக்கிற பாடி கார்டு எல்லாம் கூட டக்குன்னு அடிச்சு தரத்தி விட்டுட்டு அடுத்தடுத்து நேரா உள்ள போயிட்டு இருக்கான். வாஷி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இங்க இருக்க ஸ்மெல்ல பிடிக்கல, ஏதாவது நல்ல ஊதுபத்தியா கொஞ்சம் ஏத்தி வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா ஒரு ஊதுபத்தி எரியிற டைம் தான் எனக்கு வேணும், அதுக்குள்ள நான் அங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பேன், அது வரைய நீ சமாளி அப்படின்னு ஷென்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே இவ்வளவு தூரம் சொல்றானே அப்படின்னு வாஷிக்காக அங்க ஒரு ஊதுபத்தியும் ஏத்தி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டே அவ விளையாட ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா நம்ம ஷென் அந்த பாத்தாள ரூம்குள்ள போறான். பார்த்தா எக்கச்சக்கமான தடங்கள் அங்க இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. ஷென் அங்க இருந்து எப்படி இங்க இருந்து உள்ள போறோம்னு தெரியல. சின்னதா நம்ம அலர்ட் பண்ணிட்டா கூட இந்த அலாரம் ஓபன் ஆயிட்டு எல்லாரும் இங்க ஓடி வந்துருவாங்கன்னு பார்த்து போக ஆரம்பிக்கிறான். இங்க வாஷி தனியா விளையாட ஆரம்பிக்கிறா ஷென்னோட ஹெல்ப் இல்லாம. அதனால அடிக்கடி தோத்து போயிட்டே இருக்கா. இவகிட்ட இருக்கிற காசெல்லாம் கிட்டத்தட்ட தீர்ற மாதிரி நிலைமை வருது. ஷென் சீக்கிரம் வந்து தொலை, இதுக்கு மேல என்கிட்ட விளையாடுறதுக்கு காசே இல்ல, தீர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிக்கிட்டே இருக்கா. ஷென் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். உயிரை பணைய வச்சு அவன் பாட்டு கிளம்பிட்டு இருக்கான். என் வேலைக்கார பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு திரும்ப வந்துரு பிளீஸ், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு வாஷி புலம்பிட்டு, இப்ப அவகிட்ட ஒரு காசு கூட இல்ல, என்கிட்ட எந்த காசுமே இல்ல, ஆனாலும் எனக்கு விளையாடணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே விளையாடலாம், நான் எவ்வளவு காசு வைக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கிரவுன் பிரின்ஸ் கேக்குறான். 5 லட்சம் காசு அப்படின்னு சொல்ல, 5 லட்சம் காசா, அந்த அளவுக்கு வந்துட்டு வெள்ளி யார்கிட்ட இருக்கும்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா வாஷி இல்ல நான் வெள்ளி காசு சொல்லல, தங்க காசு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் கிரவுன் பிரின்ஸ் பாத்துட்டு, அப்ப அதுக்கு பதிலா நீங்க எதை வச்சு விளையாட போறீங்க அப்படின்னு கேட்க, நான் என்னைய பணையமா வச்சு விளையாட போறேன் அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. யாரோ ஒருத்தங்க உள்ள போதுட்டாங்கிற விஷயத்த கிரவுன் பிரின்ஸ் கிட்ட ஆளுங்க வந்து சொல்றாங்க. ஆனாலும் வாஷி அவளையே பணைய வைக்கிறேன்னு சொன்னதால இந்த கேம் விளையாடியே ஆகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். அந்த பக்கமா நம்ம தேர்ட் பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் 2 பேரும் வராங்க. என்ன நடக்குது இங்க இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் தான், இவ்வளவு பணத்தை வச்சு விளையாடுறான் அப்படின்னா ஒருவேளை அவனாதான் இருக்குமோ இந்த இடத்தோட ஓனர் அப்படின்னு அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய க்ளூவா இருக்குமே அப்படின்னு வாஷி அவளையே பணைய வச்சு விளையாட ஆரம்பிக்கிறா. குலுக்க ஆரம்பிக்கிறா. பெருசுல பெட்டு கட்டுறதா சின்னதுல பெட்டு கட்டுறதான்னு அவளுக்கு தெரியல. தோத்து போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறா. எதை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா பெருசா சின்னதா ஷென் வந்து தொலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, ஷென் அங்க வந்து பெருசு அப்படின்னு அவ காதுகிட்ட வந்து சொல்லிடுறான். உடனே நம்ம வாஷியும் பெருசு அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்துதான் அந்த ஊதுபத்தி ஃபுல்லா எரிஞ்சு முடிக்குது. உடனே சரி ஓகே நான் சின்னதுல பெட் கட்டுறேன், இப்போ ஓபன்
பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உள்ள பெருசு இருக்கு. வாஷி ஒட்டுமொத்த காசையும் வின் பண்ணிடுறா. ஓ அப்படியா, உங்க முகத்தை நான் பார்த்தே ஆகணும், யாரு நீனு, என் இடத்துக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு, நீ கரெக்டா புது ஆள் இங்க வந்து விளையாடி இருக்க, இப்போ உனக்கும் அவனுக்கும் கண்டிப்பா ஏதோ தொடர்பு இருக்குதானே அப்படின்னு முகமூடி போட்டவன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்க வாஷி பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. இவன் மாஸ்க கழட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் பக்கத்துல வந்துடுறான். மாஸ்க கழட்டுறதுக்கு வரும்போது நம்ம பக்கத்துல நிக்கிற ஷென்னு கையில இருக்கிற காயினை வேகமா அந்த மாஸ்க் மேலேயே அடிக்க மாஸ்க் கழண்டு விழுந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட முகம் வெளியே தெரிஞ்சிருது. அந்த கேப்ல அவன் வாஷியை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அந்த ரெண்டு பேரையும் புடிங்க, புடிச்சு கொல்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் உத்தரவு போடுறான். செகண்ட் பிரின்ஸ் தேர்ட் பிரின்ஸ் ரெண்டு பேரும் அமைதியா நின்னு என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அதான் ஹுவாஜின் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வேற யாரும் இல்ல, மெங்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கால ஷென்னுக்கு, அவளோட சொந்த அண்ணன் தான் இவன். அவன் தான் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்க்கும் பெரியப்பா பையன் இவன். ஃபர்ஸ்ட் பிரின்ஸோட அம்மாவோட ஃபேமிலி தனியா கூட்டு போயிட்டு இந்த காசெல்லாம் வெளியே விடாதுன்னு சொன்ன, இப்போதைக்கு உன்னை யார் விட சொன்னான்னு கேட்க அவன் எப்படி உள்ள வந்தான், அது யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கண்ணா பின்னான்னு ஹுவாஜின் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். எங்க வேலைக்கார பொண்ணு வாஷியோட வேலைக்கார பொண்ணு ஜெயில அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க, சாப்பாடு கூட 2 நாளா கொடுக்காம அடைச்சு வச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கை பண்ண மட்டும் கொடுக்குது. யாரா நீனு அப்படின்னு அவ பிடிச்சி உழுக்க ஆரம்பிக்கிறா. வந்திருக்கிறது நம்ம லூ தான். ஏன் உலுக்கி என் கையை தின்றாத, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன், சீக்கிரம் சாப்பிடு, நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்ப போறோம், உனக்கு கொஞ்சம் கிளம்புறதுக்கு தெம்பு வேணுமே தான் இங்க வந்தேன்னு சொல்ல, தேங்க்ஸ்டா ரொம்ப அப்படின்னு அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. இங்க அந்த இடமே மாட்டிக்கிச்சு அப்படிங்கறதால அந்த இடத்துல இருந்து ஆளுக்கு கிளம்பி காலி பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் ஹுவாஷியும் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. பயமா இருக்கா அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். ஹுவாஷி எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் இப்போ ஒண்ணு கலந்துருக்கு அப்படிங்கறதால நீங்க முதல்ல இங்க இருந்து தப்பிங்க, அதுக்கப்புறமா நான் என்ன பாத்துக்கிறேன், நான் மாட்டினா உங்களுக்கு பெருசா ஒரு இந்த க்ளூவும் கிடைக்காது, நீங்க மாட்டினீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீரோக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காவ அங்க இருந்து வெளியே போறதுக்கு ட்ரை பண்றா. ஷென்னுக்கு உடனே பழைய ஞாபகம் ஒண்ணு வந்துருது. சின்ன வயசுல இவன் கூடவே இருந்த வேலைக்கார பையன் ஒருத்தன் நெருப்புல மாட்டிட்டு இருக்கும் போது, நீங்க போயிருங்க சார் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷென்னை வெளியே துரத்தி விட்டுருப்பான் போல. அதை பத்தி யோசிச்சுட்டு ஷென்னு ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறான். வாஷி வெளியே போறவளோட கையை பிடிச்சி இழுக்கிறான். எங்க போறதா இருந்தாலும் சேர்ந்தே போலாம் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள உள்ள கூட்டு போறான். இங்க இந்த செகண்ட் பிரின்ஸும் தேர்ட் பிரின்ஸும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்ஸை பத்தி ஒரு பெரிய க்ளூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, எவ்வளவு பெரிய க்ளூ கிடைச்சிருச்சு பாத்தியா, கண்டிப்பா நம்ம அதை வந்து பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தேர்ட் பிரின்ஸ் இருக்கானே கண்டுக்காத மாதிரியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு. வாஷியும் ஷென்னும் ஒரு பீரோக்குள்ள தானே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அமைதியா அங்க இருக்கும்போது ஆளுக்கு அங்க உள்ள வராங்க. அந்த பொண்ணு கையில பிங்க் கலர்ல மச்சம் இருந்திருக்கு, இருக்கான்னு பாருங்கன்னு ஒரு பொண்ணு கிட்டயா தேட ஆரம்பிக்கிறாங்க. வாஷி பாக்குறா, அவ கைய ஒளிய வச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க இன்னும் 2 பேர் வந்துட்டு இந்த பீரோல போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம் இல்லைன்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு வாஷி இருக்கிற பீரோவை ஓபன் பண்றதுக்காக வர, அதுக்குள்ள வந்துட்டு அங்க நிறைய ஆளுக்கு வந்துடுறாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் போய் ஒளிய மாட்டேன் அப்படின்னு வாஷி ஜஸ்ட் மிஸ்லயே எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அங்க ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்துடுறான். யார் ஒளிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பீரோ கிட்ட வந்து பின்னாடி இருக்கிற ஆளுங்களை புடிச்சு இழுத்துடுறான். பார்த்தா அங்க சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் தான் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க திடீர்னு வந்து ஒளிய ஆரம்பிச்சீங்கன்னா என்ன, நீங்க ஒரு தளபதியா வந்துட்டு ஒளிஞ்சிங்கன்னா உங்களை பத்தி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேக்குறான். நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ராஜாட்ட போட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷியும் ஷென்னும் உள்ள நின்னுட்டு யார் யாரெல்லாம் மாட்டினாங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.